பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஆவிகளின் அடையாளம். என்னென்ன ஆவி எப்படி எப்படி இருக்கும், கிரியை செய்யும், ஒரு மனுஷங்கிட்ட இந்த என்ன ஆவி இருக்கிறது என்பதை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும், அந்த ஆவியினுடைய செயல்பாடு என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். மனுஷனுடைய ஆவியை குறித்து பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம், உலகத்தின் ஆவியை குறித்து பார்த்தோம், வேசித்தன ஆவியை குறித்து பார்த்தோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தீர்க்க தரிசனத்தின் ஆவியை குறித்து நம்ம நேற்று பார்த்துருக்குறோம். தீர்க்க தரிசனத்தின் ஆவி, தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்பது அது இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம நேற்று பார்த்தோம். சரியா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை இன்னொரு பெயரில் இங்கு தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை புதிய ஆவி. அதுக்கு பேர் என்ன? புதிய ஆவி. நான் ஏற்கனவே முதல் நாளில் சொன்னேன், பரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இதை சொல்லியிருக்கிறேன், முதல் நாளில் நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? இப்போ கொஞ்சம் உள்ளே போய் இந்த இடத்துல தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆவிக்குரியவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அனுபவம் இதில் ஏற்படணும். இது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் நம்மகிட்ட இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும்போது நிறைய எழுதுறாரு. அதில் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியரில் ரொம்ப அழகான வார்த்தைங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 23ஆம் வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. என்ன சொல்றாரு? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. அது என்ன புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி? அப்போ புதிய ஆவின்னு ஏதாவது வேற எக்ஸ்ட்ரா இருக்குதா? அதனுடைய அர்த்தம் அது அல்ல. அது ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது அது ஒரு கான்செப்டை நமக்கு சொல்லுது. அதாவது என்னன்னா, பழையவைகளை நீங்கள் ஒழித்து விட்டு நீங்கள் புதிதானவர்களாக மாறி என்கிற அர்த்தத்தில் வருது. இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் நான் அதை பார்க்கும்போது அதே தான் அதையும் சொல்லுகிறது. அப்போ புதிதான ஆவினா வேற ஏதாவது ஆவி இருக்கான்னு யோசிச்சிடாதீங்க. புதிதான ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்குது. பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா செய்வாரா? நம்மை புதிதாக்குவார். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இப்பொழுது இருக்கிற ஊழியம் என்ன தெரியுமா? புது உடன்படிக்கையின் ஊழியம். சரியா? இது புது உடன்படிக்கையின் ஊழியம். புது உடன்படிக்கையின் ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் செய்த கிரியைகளுக்கும் இப்பொழுது செய்கிற கிரியைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரியா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதனையும் புதிதாக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வரும்பொழுது அவனை புதிதாக்குகிறார். அதனால தான் இந்த இடத்தில் இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அதனால தான் இன்றைக்கு தலைப்பை நான் அப்படியே கொடுத்துட்டேன், புதிய ஆவி. அப்போ இந்த புதிய ஆவி என்கிற பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும்போது ஒரு மனிதன் புதிதாக்கப்படுகிறான். அதுவும் சொல்லப்போனா புதிதாகிக்கிட்டே இருப்பாங்க அவன். இன்னொரு வார்த்தைகளை பவுல் இன்னொரு இடத்துல எழுதுறாரு, உங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். உங்க உள்ளான மனுஷன் என்ன செய்யப்படுறான்? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். நம்முடைய சிந்தை புதிதாக்கப்படுகிறது. ஒரு அழகான பாட்டு படிக்கணுமா? பெர்க்மான் சார் ரொம்ப அழகா பாடுவாரு. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்துவிடும் உருமாற்றும் என்னை, உடைத்துவிடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த
அவர் நம்மை புதிதாக்குகிற ஆவியானவர். அதனாலதான் இந்த வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கு. உங்களுடைய பழைய மனுஷனை நீங்க களைஞ்சு போட்டுட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ரொம்ப அழகா இருக்கு, மறுபடியும் படிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ நீங்க புதிதாகுங்க அப்படிங்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய உடன்படிக்கையில் செய்கிற மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உங்களை புதிய மனிதனாய் மாற்றுவது, உங்கள் உள்ளத்தை புதிதாக்குவது, உங்கள் சிந்தையை புதிதாக்குவது, உங்கள் வாழ்க்கையை புதிதாக்குவது. இந்த புதிய ஆவி என்கிற பரிசுத்த ஆவி உள்ள இருந்தா நான் புதிய மனுஷனாக இருப்பேன். இன்னும் சொல்ல போனா நான் புதுசா ஆகிட்டே இருப்பேன். நான் என்ன செய்வேன்? நான் புதுசாகிட்டே இருப்பேன். நான் இன்னொரு வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு இந்த வார்த்தை எழுதுகிறார். தீத்துவுக்கு எழுதும்போது தீத்து 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. தீத்து 3:5, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஐயா, பரிசுத்த ஆவியினால ஒரு மனுஷன் புதிதாக்கப்பட்டிருந்தால் அதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. நல்லா கவனிச்சுடுங்க. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவினாலே தொடப்பட்டு புதிதாக்கப்பட்டிருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். இன்னைக்கு சில பேருக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவினாலே புதிதாக்கப்பட்டிருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அவன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுறான் அப்படின்னா அவன் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் கடைசி ரட்சிப்புக்கு போயிடுவான்னு அர்த்தம். சரியா? முதலாவது ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே. அதனால தான் பவுல் எபேசியர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்போ நீங்களும் நானும் புதிய ஆவி உள்ளவர்களாக இருக்கணும். புதிய ஆவி உள்ளவங்களாக இருந்தோம்னா நம்ம புதிதாகிக்கிட்டே இருப்போம். நம்ம சுபாவம் மாறும். புதுசா ஒவ்வொரு நாளும் புதிதா ஃப்ரெஷ்ஷா புதிய மனுஷனா நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். இந்த பாக்கியத்தை பரிசுத்த ஆவியினர் மூலமாக நமக்கு தருகிறார். ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் புதிய ஆவியாகிய பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா அவன் புதிதாக்கப்பட்டிருப்பான். அவன் புதுசா ஆகிக்கிட்டே இருப்பான். நான் இன்னும் சொல்லட்டுமா? அவனுக்குள்ள வேத வசனங்கள்ல இருந்து, வேதத்துக்கு உள்ள இருந்து புதிய சத்தியங்களை, புதிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அவனுக்குள்ள இருந்து புதுசா வேதத்தின் மகத்துவங்கள், வேதத்துல உள்ளதுதான் வரும், வெளியிருந்து வராது. தப்பா புரிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு சில பேர் பைபிள்ல இல்லாது பொல்லாது சொல்றாங்க. அப்படி வராது. வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்தி காமிச்சே இருப்பார். புதிய சத்தியங்கள், புதிய காரியங்களை கர்த்தர் வேதத்துக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவார். அதுக்குத்தான் புதிய ஆவி என்கிற பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. இந்த புதிய ஆவி என்கிற பரிசுத்த ஆவி நம்மை புதிதாக்கும். அப்போ புதிய ஆவி என்கிற பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்குமே ஆனால் நான் புதியவனாய் இருப்பேன். பழையவைகள் ஒழிக்கப்பட்டு போயிருக்கும். இதுதான் புதிய ஆவியின் அடையாளம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு ஆவியின் அடையாளத்தை பார்ப்போம். God bless you.